எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்லீப் ஏரோநாட்டிக்ஸோட லீப்-8 ட்ரோனுக்கு எப்படி நாசில் இன்ஸ்டால் பண்ணுறது, நாசில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அடுத்து நாசிலோட மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லீப்-8 ட்ரோனுக்கு 2 வகையான நாசில்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஃப்ளாட் ஜெட் நாசில், இன்னொன்று சென்ட்ரிஃபியூகல் நாசில். இப்போ இந்த 2 நாசில்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். நம்ம இப்போ எப்படி ஃப்ளாட் ஜெட் நாசில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ட்ரோனோட ஆமை அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் ஜெட் நாசில் மாட்டுறதுக்கு நம்ம 2.5 mm அலைன் கே யூஸ் பண்ணுறோம். இது ட்ரோன் கூட வர டூல் கிட்லேயே இருக்கும். இதை மோட்டரோட கீழ்ப்பகுதியில் மாட்டணும். இந்த ஆமுக்கு ஃப்ளாட் ஜெட் நாசில் மாட்டியாச்சு. இதே மாதிரி தான் மற்ற 3 ஆமுக்கும் மாட்டணும். எல்லா ஆமுலையும் ஃப்ளாட் ஜெட் நாசில் மாட்டியாச்சு. இந்த டியூபை இப்போ ரவுட் பண்ணிக்கலாம். இந்த டியூபை இப்போ இங்கே ஒரு டீ கனெக்டர் இருக்கும், அந்த டீ கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆமோட டியூபை டீ கனெக்டரோட இன்னொரு பக்கம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ஜெட் நாசில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஃப்ளாட் ஜெட் நாசிலேருந்து எப்படி சென்ட்ரிஃபியூகல் நாசில் மாற்றலான்னு பார்க்கலாம். முதல்ல டீ கனெக்டர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த டியூப் கனெக்டர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். டீ கனெக்டர்லேருந்து இப்போ வந்து டீ கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் அந்த சைடும் டீ கனெக்டர் ரிமூவ் பண்ணணும். இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே 2.5 mm அலைன் கே வச்சு ஃப்ளாட் ஜெட் நாசிலை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டியூபை கழட்டிக்கலாம். இதே மாதிரி மற்ற ஆமுக்கும் ரிமூவ் பண்ணணும். சென்ட்ரிஃபியூகல் நாசில் மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மவுண்டிங் அடாப்டரை 2.5 mm அலைன் கே வச்சு ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மவுண்டிங் அடாப்டரை இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இதை இப்போ மோட்டரோட கீழ்ப்பகுதியில் மவுண்ட் பண்ணிடலாம். அதுக்கு M3x6 ஸ்க்ரூ வந்து டூல் கிட்டோடு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம மவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் நாசில் மவுண்டிங் அடாப்டரோட மவுண்ட் பண்ணிடலாம். மவுண்ட் பண்ணும்போது இந்த வயரு இந்த சைடு வர மாதிரி மவுண்ட் பண்ணணும். சென்ட்ரிஃபியூகல் நாசில் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூகல் நாசிலோட டியூபை ரவுட் பண்ணிக்கலாம். டியூப் ரவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெயின் டியூபோட இந்த டியூப் கனெக்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் பண்ணிடுங்க. இப்போது இந்த சென்ட்ரிஃபியூகல் நாசிலோட இந்த வயரை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணும்போது இதில் உள்ள ஆரவும் இந்த கனெக்டரில் உள்ள ஆரவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதே மாதிரி அந்த சைடும் சென்ட்ரிஃபியூகல் நாசிலை கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ 2 பக்கமும் சென்ட்ரிஃபியூகல் நாசில் மாட்டியாச்சு. இப்படி தான் ஃப்ளாட் ஜெட் நாசிலேருந்து சென்ட்ரிஃபியூகல் நாசில் மாட்டணும். இப்போ உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் நாசிலேருந்து ஃப்ளாட் ஜெட் நாசில் மாற்றணும்னா இந்த வயரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு டேப் மட்டும் போட்டுக்கணும். இப்போ நம்ம நாசிலை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃப்ளாட் ஜெட் நாசிலேருந்து ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபில்டரை தண்ணியில் போட்டுக்கலாம். இதே மாதிரி மற்ற 3 ஃப்ளாட் ஜெட் நாசில் உள்ள ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபில்டரில் இருக்க தூசி எடுக்கிறதுக்கு இதை தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். ஃபில்டரை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாட் ஜெட் நாசிலில் மாட்டிக்கோங்க. இந்த ஃபில்டரை இதே மாதிரி 3லேருந்து 4 ஸ்ப்ரேங்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட்லீப் ஏரோநாட்டிக்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.